நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 39 மரணங்கள் சம்பவித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கடந்த நவம்பர் 17ஆம் திகதி முதல் இன்று மாலை வரை 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 79 பிரதேச செயலாளர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதிகளில் 1158 குடும்பங்களை சேர்ந்த 4008 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இன்னும் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இன்று காலை 10 மணி வரை 10 பேர் காயமடைந்துள்ளதுடன் 41 குடும்பங்களை சேர்ந்த 131 பேர் 5 பாதுகாப்பு முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அனர்த்தம் காரணமாக இன்று காலை 10 மணி வரை 136 குடும்பங்களை சேர்ந்த 472 பேர் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதே நேரம் பதுளை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7 பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என பதுளை மாவட்ட செயலாளர் பந்துக அபேவர்தன தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக மாவட்டத்தில் நேற்று 7 இடங்களில் நிலச்சரிவுகள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்த பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதே நேரம் மடுல் சீமை பட்டாவத்த தோட்டத்தை சேர்ந்த வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தமையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கர்ப்பிணி தாய் உட்பட 5 உயிரிழந்துள்ளனர். இவர்களுள் 3 வயது சிறுவன் மற்றும் தாய் சகோதரிகள் அடங்குவதாக மடுல் சீமை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கண்டி கங்கொடவில் ஏற்பட்ட மண் சரிவில் 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறைந்தது 17 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பதுளை மகியங்கனை வீதியின் தல்தேன புசல்ல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நுவரெலியா வலப்பனை பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். 2 வீடுகள் மண் சரிவில் சிக்கியதாலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதே நேரம் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மற்றும் பஹத்த ஹேவாஹெட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 4 காணாமல் போயுள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். உடுதும்பர மற்றும் பஹத்த ஹேவாஹெட்ட ஆகிய பகுதிகளிலிருந்தே இச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் எதிர்வரும் சனிக்கிழமையும் காப்போத்த உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. අයහපත් කාලගුණ හේතුවෙන් දිවිනේ ප්‍රදේශ රාශියක ගංවතුර සහ මාර්ග අවහිරවීම වාර්තා වෙනවා. එබැවින් ආපදා කළමනාකරණ මධ්‍යස්ථානය සමග සාකච්ඡා කර පරිදි එම කටයුතු යථා තත්ත්වයට පත් වීමට තව දවස් කිහිපයක් ගත වෙන බැවින් අද දින ඒ වගේම හෙට දිනේ නොවැම්බර් 27 දිනය, ඒ වගේම නොවැම්බර් 28 හෙට දිනය සහ නොවැම්බර් 29 සෙනසුරාදා දින පැවැත්වීමට නියමිතව තිබූ අදින පොදු සහතික පත්‍ර උසස් පෙළ විභාගය නොපැවැත්වෙන එම දින 3 සඳහා පමණක්. නමුත් කාලගුණ තත්ත්වය යම් යහපත් තත්ත්වයකට පත්වයේ ඉරිදා වන විට බලාපොරොත්තු වෙන බැවින් இதற்கமைய இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெறவிருந்த காப்போத்த உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பரீட்சைகளுக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் மாதம் 7, 8 மற்றும் 9 ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இன்று நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் 7ஆம் திகதியும், நாளை நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் 8ஆம் திகதியும், சனிக்கிழமை நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் 9ஆம் திகதியும் நடைபெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை கொழும்பு பிரதான வீதியில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்து பயணிகள் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டுள்ளனர்.
மொனராகலை கொழும்பு பிரதான வீதியில் கும்புக்கணையில் இன்று காலை 23 பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ரங்க ஹோட்டலுக்கு அருகிலுள்ள பாலத்தை கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் சிக்கியுள்ளது. இதன்போது அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கு நீர்மட்டம் 6 அடிக்கு உயர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் டிராக்டர்களின் உதவியுடன் பேருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. வெள்ள நீர் நிரம்பிய கால்வாயொன்றில் காரொன்று தடம் புரண்டு மூழ்கியதில் அந்த காரில் பயணம் செய்த மூவரும் உயிரிழந்த சம்பவம் அம்பாறை சாய்ந்தமருது போலீஸ் பிரிவில் உள்ள கரைவாகப்பற்று பொலிவேரியன் குடியேற்ற பகுதியில் இன்று முற்பகல் பதிவாகியுள்ளது. அனர்த்த முகாமைத்துவத்தில் ஈடுபடும் குழுவினர் சாய்ந்தமருது பிரதேச செயலக அனர்த்த செயலணி போலீசார் இணைந்து மேற்கொண்ட மீட்பு பணியின் போது கால்வாயில் விழுந்த கார் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் மீட்கப்பட்டு கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அத்துடன் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட மூவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் ஆண், பெண் மற்றும் சிறுமி என மூவர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் மழை பெய்யும் என வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இயற்கை ஆபத்துகள் குறித்த வானிலை அவதான நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று 8:30 மணியளவில் விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிக்கை நாளை இரவு 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களும் தற்போது கடுமையான மழை காரணமாக அதிக ஆபத்தில் உள்ளன. திடீர் வெள்ளம், மண் சரிவுகள், ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. பலத்த காற்று மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் தொடர்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலவிய குறைந்த அழுத்த பிரதேசம் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி சாய்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணித்தியாலங்களுக்குள் ஆழமான தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடைய அதிக வாய்ப்புள்ளது. இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக நாட்டில் நிலவும் கனமழை மற்றும் பலத்த காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் எதிர்கால எச்சரிக்கைகளுக்கு கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக கனமழை பெய்யக்கூடும். வடக்கு, மத்திய சப்ரகமுவ, ஊவா மற்றும் மேற்கு மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் பல பகுதிகளில் அவ்வப்போது 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும். கனமழை மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் விபத்து அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. தற்போது பெய்து வரும் மழையுடன் தெதுரோயா படுகையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை ஒரு பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி தெதுரோயா படுகையில் அமைந்துள்ள வாரியபொல, நிக்கவரெட்டிய, மகவ, கொபேகனே, பிங்கிரிய, பல்லம, சிலாபம், ஆரச்சிக்கட்டுவ மற்றும் ரசநாயக்கபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்
காரணமாக இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கும்பகனோயா படுகையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் மொனராகலை மற்றும் புத்தள பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பல கிராமங்களில் நிலவும் வெள்ள நிலைமை பெரும் வெள்ள நிலைமையாக மாறக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நக்கல, கும்பகன, மாதுருக்கெட்டிய, ஒக்கம்பிட்டிய மற்றும் காமினிபுர ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளுக்கு இந்த அபாயம் உள்ளதாக அத்திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நில்வலா கங்கை படுகையின் தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கலனி கங்கை படுகையில் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் ருவான்வெல்ல பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கலனி கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும். பதுலுஓயா படுகையின் பதுளை மற்றும் சொரணத்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பதுலுஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. இதேவேளை யட்டினுவர மற்றும் கங்கவட்ட கோரளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவலி கங்கையை அண்மித்த தாழ்நில பகுதிகளிலும் கண்டி, கண்ணொருவ வீதியிலும் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இது குறித்து மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அத்துடன் மகாஓயா படுகையிலும் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதால் அளவ, திவுலப்பிட்டிய, மீரிகம, பன்னல, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டான, நாரமல மற்றும் தங்கொட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் கலாஓயா படுகையில் அமைந்துள்ள ராஜாங்கனை, நொச்சியாகம, வனாத்த வில்லுவ மற்றும் கருவல கஸ்வெவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மண் சரிவுக்குள்ளான கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பகல கடுகண்ணாவ பகுதி மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு அப்பகுதியில் பெய்த பலத்த மழையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ஜனக ஹந்தோன் பதிராஜ தெரிவித்தார்.